ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானுவாவோட 67 69 வரைக்கும் இந்த 3 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 66 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவோட டீமும் அந்த அண்டர் கிரவுண்ட்லேருந்து மேலே சர்ஃபேஸுக்கு வந்துட்டு ஹீரோவும் சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு கிளம்பி வந்திருப்பான். அப்புறம் அவனுங்க கொன்ன 6th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டோட அல்ட்ரா கிறிஸ்டல் வந்து உயிரோட இருந்திருக்கும். ஹீரோவும் அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை ஒரு பெட்டா மாத்திக்கிட்டு அடுத்த பிளேஸுக்கு போகும்போது நம்ம லோலாவை ஒரு பேண்டிட்ஸ் கும்பல் துரத்திட்டு வந்திருக்கோம். அவனுங்களும் நம்ம ஹீரோவை கொண்டுட்டு லோலாவை தூக்கிட்டு போறதுக்காக ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருப்பானுங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த பேண்டிட்ஸ் கும்பல்ல ஒருத்தனும் இன்னையோட உன் கதை முடிஞ்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோ சும்மா இருப்பானா, இனிமே தாண்டா நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரமே அப்படின்னு அவன் அட்டாக்ல இருந்து தப்பிச்சு விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த பேண்டிட்ஸ் கும்பல சேர்ந்தவனும் இது என்னடா அட்டாக் அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் அவன் கதையை முடிச்சிட்டான். அப்புறம் இன்னொரு சைடு நம்ம லோலா சண்டை போறதை காட்டுறாங்க. அந்த பேண்டிட்ஸோட ஹெட்டும் இவளால எப்படா இவ்வளவு தூரம் சண்டை போட முடியுது, இந்த அளவுக்கு காயப்பட்டு இருந்தோம், இங்க 3 பேத்தையும் சமாளிக்கிறாளா அப்படின்னு ஷாக் ஆகுறான். இன்னொரு மொட்டையும் இந்தம்மா பொண்ணு உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு அட்டாக் பண்ண போறான். அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த அட்டாக்கை தடுத்துட்டு லோலா நீ ஓகேவான்னு கேட்கறான். அவளும் நான் ஓகே தான், உன்னால எப்படா இந்த அளவுக்கு சண்டை போட முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறா. ஹீரோவும் இவனுங்க கதையை முடிச்சுட்டு அதை உட்காந்து பொறுமையா பேசிக்கலாம் அப்படின்ட்டு முட்டா பசங்களா உங்க 3 பேர்த்தோட கதையவும் நான் ஒரே ஸ்ட்ரைக்ல முடிக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த காப்ளின் மாதிரி இருக்க மண்டையனும் ஓ தம்பி நீயும் ஸ்பியர் தான் யூஸ் பண்றியா, சரி அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு நான் உனக்கு சில டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் டே ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது அப்படிங்கிறான். அந்த மொட்டை தலையனும் மீட்டியா ஸ்ட்ரைக் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் டே என் வெப்பன் முன்னாடி இங்க யாராலையும் நிக்க முடியாது, அப்புறம் இங்க என் கதை முடிய போறதில்ல உன் கதை தான் முடிய போகுது அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ணிட்டான். பார்த்தா ஒரு பிளாஸ்ட். அந்த காப்ளின் மண்டையனும் பரவாயில்லடா தம்பி உங்ககிட்டயும் கொஞ்சம் ஏதோ டேலண்ட் இருக்கு, ஆனா நான் வந்து உன்னை கொல்றதா பிளானே இல்லை அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னடா காப்ளின் மண்டை பயந்துட்டியா அப்படின்னு கேட்கறான். அப்போ அவனுக்கு பின்னாடி இருந்து செத்தடா பொடி பையிலே அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. ஹீரோ அவனுங்களை பார்த்துட்டு சரி அதையும் தான் பார்த்துருமே அப்படின்னு அவனோட எண்டு கேம் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனுங்க 2 பேத்தையும் பறக்க விட்டுட்டான். காப்ளின் மண்டையும் உன் கதை முடிஞ்சிரா பொடி பையில அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து செம்ம ஃபாஸ்டா தப்பிச்சிட்டான். இதை பார்த்து அந்த காப்ளின் மண்டையனும் என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் இன்னைக்கு ஆக்சுவலி இங்க நீ தான் சாக போற அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த காப்ளின் மண்டையும் நம்ம ஹீரோவோட அட்டாக்கை தடுத்துட்டு என்னங்கடா வெப்பன் இது இவ்வளவு ஹெவியா இருக்கு, இல்ல ஒரு நிமிஷம் இந்த வெப்பனோட பிளாக் பாடி அப்புறம் இதோட வெயிட் எல்லாம் வச்சு பார்த்தா இது அந்த பிளாக் மாம்பா ஸ்பியரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் ஓ உனக்கு இதை பத்தி தெரியுமான்னு கேட்கறான். அந்த மொட்டை தலையனும் அடே தம்பி இன்னைக்கு எனக்கு ரொம்ப லக்கியஸ்ட் டே வாட்டங்குது, ஏன்னா இந்த மாதிரி லெஜெண்டரியான பவர்ஃபுல் ஸ்பியர் எனக்கு சொந்தமாக போறதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு பாக்குறான். ஹீரோவும் அவன் அடிச்சு பின்னாடி தள்ளிட்டு ஓ அப்படியா எதுக்குடா தேவையில்லாம பகல் கனவு காண்ற அப்படின்னு அந்த மொட்டையை அட்டாக் பண்ண போறான். அவனும் நம்ம ஹீரோவோட ஸ்பியரை பிடிச்சிட்டு இது எனக்கு சொந்தமாயிருச்சே அப்படின்ட்டு இல்ல இது என்னடா இவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்னு அந்த ஸ்பியர் அவனால தூக்கவே முடியல. ஹீரோவும் அதுக்கெல்லாம் கொஞ்சமாவது திறமை வேணும்டா, உன்னாலலாம் அது முடியாதுடா அப்படின்னு அவனோட கான்சென்ட்ரேட்டிவ் கிக்க வச்சு அந்த மொட்டையை அடிச்சு பறக்க விட்டுட்டு ஏன்டா மொட்டை தலையா என்னோட ஸ்பியரை உன்னால தூக்கவே முடியல, இதுல என் ஸ்பியர் உனக்கு கேக்குதா அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனை அட்டாக் பண்ண போறான். அப்புறம் இன்னொரு சைடு அந்த பேண்டிட்ஸோட ஹெட்டும் நம்ம லோலா கிட்ட அடி வாங்கிக்கிட்டு யாரா இந்த பொண்ணு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா, இவளை நாங்க எப்படா தோக்கடிக்கிறது அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். அவன் டீம்ல இருக்க ஒருத்தனும் 1000 டிராகர் அப்படின்னு நம்ம லோலாவை அட்டாக் பண்றான். அவளும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு 1000 ஃப்ளவர் ஸ்லாஷ் அப்படின்னு அவனை 2ஆ வெட்டிட்டா. ஹீரோவும் லோலா உனக்கு பின்னாடி பாரு அப்படின்னு கத்துறான். அந்த பாஸும் நம்ம லோலாவை அட்டாக் பண்ண வந்துட்டான். லோலாவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டா. அப்ப நம்ம ஹீரோவும் லோலா பார்த்து சண்டை போட மாட்டியா, உன்னோட அழகான ஃபேஸ்ல தழும்பு ஏதாவது விழுந்து போச்சுன்னா நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிறான். லோலாவும் டே என் மூஞ்சல காயம் பட்டா உனக்கு என்னடா, முதல்ல நீ சண்டை போடுறா அப்படிங்கிறா. அப்போ அந்த 2 பேண்டிட்ஸும் ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. ஹீரோவும் அவனுங்க அட்டாக்கை தடுத்தா அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டான். அப்ப நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இல்ல இந்த 3 பேரும் கோஆர்டினேட் பண்ணி லாங் ரேஞ்ச் அட்டாக்கு மிட் ரேஞ்ச் அட்டாக்கு எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்றானுங்க, இவனுங்களை தோக்கடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியா இருக்காதுன்னு பாக்குறான். அந்த மொட்டை தலையனும் டே குழந்தை நீ செத்த அப்படின்னு மறுபடியும் அவனோட மீட்டியா ஸ்ட்ரைக் அட்டாக்கை வச்சு நிறைய ஸ்பியர் மாதிரி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் இல்ல இவனுங்க 3 பேரும் கோஆர்டினேட் பண்ணி அட்டாக் பண்றானுங்க, என்னால இப்ப இந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்க முடியாது, இதுக்கு ஒரே வழிதான் அப்படின்ட்டு அவனோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்லை யூஸ் பண்றான்.
இதை பார்த்து அந்த மொட்டையும் என்னது இவனோட பவர் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் இதை சீக்கிரமா முடிச்சாகணும் அப்படின்ட்டு டே மொட்டை தலையா இதை வாங்கிக்கோடா அப்படின்னு அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அந்த மொட்டையும் இல்ல இது எப்படா சாத்தியம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் அவனை போட்டு தள்ளிட்டான். மீதி இருந்த 2 பேண்டிட்ஸும் இல்ல இங்க என்னடா நடக்குது, அந்த குழந்தை பையன் எப்படா திடீர்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கானா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு நாம இப்ப நம்மளோட பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு அங்க இருந்த ஒருத்தனும் ரெட் லோட்டஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் எனது ஃப்ளேம் டெக்னிக்கா டே உண்மையான ஃப்ளேம்னா என்னன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பர்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அந்த பேண்டிட்டும் என்னது இந்த அளவுக்கான ஃபயர் பவரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அவனும் அந்த ஃபயர்ல பொசிங்கி செத்து போயிட்டான். இன்னொருத்தனும் மவுண்டைன் கொலாப்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவா அந்த எல்லா அட்டாக்கையும் தடுத்துட்டு இன்னைக்கு நீயும் செத்தடா அப்படின்னு அவன் கதையும் முடிச்சுட்டு இப்ப என்னோட வேலை முடிஞ்சிச்சு, இனிமே என்னோட பியூட்டிக்கு போய் நான் ஹெல்ப் பண்ண வேண்டியதுதான் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த ஹெட்டும் நம்ம லோலாவை அட்டாக் பண்ணி வீக் ஆக்கிட்டு பரவாயில்லாம் பாப்பா, நீ இவ்வளவு நேரம் தாக்குப்பிடி பண்ண நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, உன்னோட ஃப்ரெண்டு இருந்திருந்தா கூட என்ன சமாளிச்சிருப்பியே என்னமோ, ஆனா என்னோட ஃப்ரெண்டு தான், அவனோட கதையை முடிச்சிருப்பாங்களே அப்படின்னு சிரிக்கிறான். ஹீரோவும் என்ன பத்தியாடா பேசுற அப்படின்னு ஒரு சைக்கோ மாதிரி அந்த பாஸ் அட்டாக் பண்ண வரான். அவனும் அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். ஹீரோவும் என்னடா உன்னோட பார்ட்னர்ஸ் இவ்வளவு வெத்து பீஸா இருக்கானுங்களே அப்படிங்கிறான். அந்த ஹெட்டும் ஷாக் ஆயிட்டு இல்ல அந்த முட்டா பசங்களை வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு அவனோட பவரை அவனோட வெப்பன்ல இன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் இந்த டெக்னிக்கை நான் உனக்காகவே வச்சிருந்தேன், இதை கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவனோட ரேஜ் பூஸ்ட் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு அட்டாக் பண்றான். இதுல அந்த ஹெட்டோட வெப்பன் உடஞ்சு போச்சு. ஹீரோவும் அவனை அட்டாக் பண்ணி கொன்னுட்டு என்னம்மா லோலா நீ ஓகேவான்னு கேக்குறான். அவளும் நான் ஓகே தான் அப்படிங்கிறா. ஹீரோவும் அப்புறம் இந்தா கொஞ்சம் நியூட்ரிஷனை குடி, இதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இது புது பாட்டில் தான் அப்படின்னு கொடுக்குறான். லோலாவும் டே நீ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படிங்கிறா. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு எப்படி நான் தான் இந்த உலகத்துல நம்பர் 1 அறிவாளி அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்கிறான். லோலாவும் அங்கிருந்து எந்திரிச்சு போறா. ஹீரோவும் லோலா நீ எங்க எந்திரிச்சு போற, நீயும் என்னை விட கொஞ்சம் அறிவாளி தான், அதை பத்தி கவலைப்படாத அப்படிங்கிறான். லோலாவும் நான் சான்ச்சுரிக்கு போகணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போலாமே, நாமளும் நம்மளை ரெக்கவர் பண்ணிட்டு போனா சீக்கிரமாவே போயிடலாம் இல்ல அப்படின்ட்டு அட கொஞ்சம் மெதுவா தான் போமா, இவ்வளவு வேகமா போனா அப்படின்னா நான் ஒடியார முடியாம ஓடியாந்து செத்து போயிரும் நாட்டங்குது, அட கொஞ்ச நேரம் நில்லேதான் அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு காட்டுக்குள்ள நம்ம ஹீரோவும் லோலாவும் நடந்து போய்கிட்டு ஹீரோவும் இந்த 9 கிளவுட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டுக்கு பக்கத்துல இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படிங்கிறான். லோலாவும் என்னடா சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டை ரீச் பண்றது அவ்வளோ ஈஸின்னு நினைச்சி அப்படின்ட்டு ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு 2 பேரும் ஷாக் ஆகி பாக்குறானுங்க. அங்க பார்த்தா நம்ம பிளாக்கும் டே ரெய்னர் நீ என்னடா பண்ற அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அந்த ரெய்னர் அப்படிங்கிறவனும் நீங்க சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டுக்கு நியூ ஸ்டூடெண்டா வரீங்க அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய டெஸ்ட்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு காம்படிஷன் மேக் பண்ணணும் அப்படிங்கிறான். நம்ம பிளாக்கும் என்னடா எங்களை கொல்ல பிளான் பண்றியா அப்படின்னு கத்துறா. அந்த ரெய்னரும் அட என்னமா பிளாக்கு நீ இந்த மாதிரி கொல்றேன் சாவடிக்கிறேன் அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க, நாம எல்லாரும் கிளாஸ்மேட்ஸ், இது நமக்குள்ள நடக்கிற ஒரு ஃப்ரெண்ட்லி காம்படிஷன் தான், இதுல உன்னால கலந்துக்க முடியாது அப்படின்னா நீ திரும்பி உன்னோட வீட்டுக்கு போயிட்டே இரு அப்படிங்கிறான். அந்த குல்லாவும் என்னது திரும்பி போயிடுறதா, டே அது எவ்வளவு டேஞ்சர்னு உனக்கே தெரியும் தானே, நாங்க அங்க இருந்து எங்க உயிர் பொழைச்சு வரதுக்குள்ளேயே போதும் ஆயிருச்சு, திரும்பி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சூசைடு மிஷன் தான் அப்படிங்கிறான். அப்ப லோலாவும் என்ன உனக்கு அவங்கள தெரியுமான்னு கேட்கறான். ஹீரோவும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு என்ன பிளாக்கே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கறான். பிளாக்கும் எனது ஃப்ராஸ்டரா அப்படின்னு சந்தோஷப்படுறா. நம்ம ஹீரோவும் அந்த ரெய்னர் கிட்ட போய் என்னடா எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா, நாங்களும் அந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண தான் போறோம், அதுல உனக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறான். அப்போ பிளாக்கும் எனது ஃப்ராஸ்டரும் சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறானா, அப்போ நாங்க எல்லாருமே நியூ ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்னு பாக்குறா. அந்த ரெய்னரும் டே குழந்தை நான் உன்னை அப்புறமேட்டுக்கு டீல் பண்ணிக்கிறேன், இப்போ நான் உன்னோட பியூட்டிஃபுல்லான கம்பெனிகிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம லோலா கிட்ட வந்து என்னமா கண்ணே உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படிங்கிறான். லோலாவும் நீ யாரா முட்டா பீஸ் அப்படின்னு பாக்குறா. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம லோலாவும் அவளோட ஸ்வாடை எடுத்து அவன் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவனோட கையை வெட்டுற மாதிரி போயிட்டு மறுபடியும் ஸ்வாடை உள்ள வச்சுட்டா. இதை பார்த்த அந்த ரெய்னரும் யாரு நீ பைத்தியக்காரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட விரலை வெட்டியிருப்பா அப்படின்னு கதறான். அந்த மொட்டையும் அட பாஸ் அந்த பொண்ணு 4th ஆர்டர் வாரியரா இருக்காலாட்டங்குது அப்படிங்கிறான். அந்த ரெய்னரும் டே அவளை கொஞ்சம் பாரு, ஏற்கனவே இன்ஜுரி ஆன மாதிரி இருக்கா, அவளை நம்மளால ஈஸியாவே தோக்கடிக்க முடியும், நீ ஏன் பயப்படுற அப்படிங்கிறான். ஹீரோவும் டே முட்டா பசங்களா நீங்க பிளாக் டைகர் பேண்டிட்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறான். அந்த ரெய்னரும் ஆமா எனக்கு தெரியும், அங்க 100கணக்கான 3rd ஆர்டர் வாரியர்ஸுக்கு மேல இருக்காங்க, அப்புறம் நீயும் அந்த பிளாக் டைகர் பேண்டிட்ஸ்ல ஒரு மெம்பர்னு சொல்லி
எங்களை ஏமாத்த பாக்குறியா அப்படிங்கிறான். ஹீரோவும் சேச்சே நான் அந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த பிளாக் டைகர் பேண்டிட்ஸ் எங்க வழியில வந்ததுனால இந்த உலகத்துல இப்ப அவனுங்க யாருமே இல்ல அப்படிங்கிறான். அப்போ அந்த ரெய்னர் பக்கத்துல இருந்த மொட்டையும் ஷாக் ஆயிட்டு என்னது நீங்க 100 பேத்தையும் கொன்னுட்டீங்களா அப்படின்னு கதறான். இன்னொருத்தனும் இல்ல இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவங்க 100 பேத்த உங்க 2 பேத்தால எப்படி கொன்னுருக்க முடியும் அப்படின்னு கேக்குறான். ரெய்னரும் டே முட்டாளுங்களா அவன் பொய் சொல்றான்னு கூடவா உங்களால கண்டுபிடிக்க முடியல, இவனுங்க மட்டும் எங்களை அட்டாக் பண்ண போயிருந்தா எப்பவோ செத்துருப்பானுங்களே அப்படிங்கிறான். ஹீரோவும் ஓ நீ எங்களை நம்பலையா, சரி நாங்க அதை ப்ரூவ் பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறான். அந்த ரெய்னரும் டே குழந்தை உனக்கு ரொம்ப தைரியம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் டே நான் உன்னை வான் பண்ணலன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட்டை வச்சு அந்த ரெய்னரை அட்டாக் பண்ணிட்டான். பார்த்தா நம்ம ஹீரோ விட்ட பஞ்சில் அவன் கையை உடஞ்சி யாரா இந்த சைக்கோ அப்படின்னு கதறிக்கிட்டு டே இவனை கொல்லுங்கடா அப்படின்னு கத்துறான். அப்ப அவனோட டீம்மேட்ஸும் ஓகே பாஸ் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறானுங்க. பார்த்தா நம்ம லோலா அந்த ரெய்னரோட கழுத்துல கத்தி வச்சுட்டு இன்னும் ஏதாவது ஒரு மூவ் பண்ணணும்னு நினைச்ச அவனை உன் தலை தனியா கிடக்கும் அப்படின்னு மிரட்டுறா. அப்போ அந்த ரெய்னர் டீமை சேர்ந்தவனும் இந்தம்மா பொண்ணே அவரை சீக்கிரமா விட்டு தள்ளி போயிரு இல்லனா உன் கதை முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறான். ஹீரோவும் டே நான் உங்களுக்கு 3 செகண்ட் டைம் கொடுக்குறேன், நீங்க நல்லா முடிவு பண்ணிக்கோங்க உயிரோட இருக்கிறதா இல்ல எங்க கூட சண்டை போட்டு சாகிறதா அப்படிங்கிறான். அப்ப நம்ம பிளாக்கே அப்புறம் அந்த குள்ள அவனுங்களும் சண்டைக்கு ரெடியா வரானுங்க. பார்த்தா 2 டீமும் அமைதியா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த ரெய்னரும் சரி ஓகே நாங்க இங்கிருந்து கிளம்புறோம் அப்படின்ட்டு டே பொடி பையிலே என்ன மறந்துடாத நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ட்டு அங்கிருந்து போறான். அப்ப நம்ம பிளாக்கும் தேங்க்யூடா ஃப்ராஸ்டர் அப்படின்ட்டு நீங்க அந்த ரெய்னரை ஓட விட்டீங்களா அதெல்லாம் வேற லெவலு, அவன் எங்க ஸ்கூல்ல டாப் ரேங்கிங் ஸ்டூடெண்ட், நாங்களே அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது நல்ல வழியா வந்து ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்ட்டு அப்புறம் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ மிஸ் அப்படின்னு நம்ம லோலா கிட்ட சொல்றா. ஹீரோவும் அட பிளாக் ஃப்ரீயா விடு நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இதுல எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ட்டு லோலா நாம மூவ் ஆகி போலாம் சீக்கிரமா அந்த ரோடு டு டெத்தை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறான். லோலாவும் ஓகே அப்படிங்கிறா. அப்ப நம்ம பிளாக்கும் ஃப்ராஸ்டர் நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்கலாம் நாங்களும் உங்க 2 பேர்த்து கூட ஜாயின் பண்ணிக்கிறதா அப்படின்னு கேட்கறா. ஹீரோவும் அட அவ்வளவுதானே நிறைய மெம்பர்ஸ் இருந்தா நமக்கு தான் சேஃப், நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறான். பிளாக்கும் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ராஸ்டர் அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம டீமும் ஒரு இடத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஹீரோவும் இவங்க கூட இந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண தான் வந்திருக்காங்களா, நான் நினைச்சதை விட இந்த செமஸ்டர்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்களாட்டங்குது அப்படிங்கிறான். நம்ம பிளாக்கும் எனக்கு இதுல ஒரு டவுட், அது என்னன்னா எங்க ஸ்கூல்ல இருந்து அந்த ரெய்னரோட சேர்த்தியே மொத்தம் 5 பேர் தான் அமுச்சு விட்டாங்க, அப்படின்னா இவங்க எல்லாம் எந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் என்னது உங்க ஸ்கூல்ல இருந்து வெறும் 5 பேர் தானா, அப்படின்னா நான் மட்டும்தான் ஸ்டார்லைட் சிட்டில இருந்து தனியா வந்திருக்கணும் அப்படிங்கிறான். அப்போ அந்த பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் நீ எதுக்கிட்ட ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க, இந்த இடத்துக்கு எப்படியா இருந்தாலும் ஸ்ட்ராங்கான வாரியர்ஸால மட்டும்தான் வர முடியும். அப்புறம் நான் ஒன்னு கேள்விப்பட்டேன் அந்த ஸ்கை சிட்டி இன்ஸ்டியூட்ல இருந்து ஒரு 5th ஆர்டர் வாரியரும் இங்க வந்து ஜாயின் பண்ண போறானா அப்படிங்கிறா. அப்ப நம்ம லோலாவும் நீங்க மேல்ச்சி ஆரியோவை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க, அவனும் என்னோட ஸ்கூல் தான் அப்படிங்கிறா. இதை பார்த்த நம்ம பிளாக்கோட டீமே ஷாக் ஆயிட்டு என்ன அது நீயும் அப்ப அந்த ஸ்கை சிட்டி ஸ்கூல்ல இருந்தா வர, நீ ரொம்பவே அமேசிங் தெரியுமா அப்படின்னு நம்ம ஒயிட்டும் நம்ம லோலாவை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா. அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மலை மேல நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது இவங்க எல்லாருமே அந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண வந்தவனுங்களா, ஏன்டா இங்க ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கானுங்க, இவனுங்க எல்லாரும் 3rd ஆர்டர் வாரியர், அதுவும் 17-18 வயசுலயே, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம பிளாக்கும் அதெல்லாம் இருந்துட்டு போகுது, இங்க இத்தனை பேர் இருக்காங்க எப்படி இங்க இருந்து சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டுக்கு போறது, இங்க ஏதாவது போர்ட்டல் இருக்குமா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு இங்க பக்கத்துலயே எங்கேயாவது போர்ட்டல் இருக்கணும், அப்படி இல்லைனா நம்மளால இப்படிதான் போக முடியும் அப்படிங்கிறான். பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான ஸ்பேஸ்ஷிப் அங்க வந்து நிக்குது. அப்போ அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்துகிட்டு ஹலோ எவ்ரிவன் என்னோட பேரு லேவண்டர் இக்னோ, நான் தான் சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டோட ஃபர்ஸ்ட் இயர் அட்வைசர், என்னோட வேலை என்னன்னா உங்க எல்லாத்துக்கும் ஃபைனலா ஒரு டெஸ்ட் வச்சு சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டுக்கு கூட்டிட்டு போறது. சரி ஓகே அதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறேன், சான்ச்சுரி இன்ஸ்டியூட் வந்து இந்த ரோடு டு டெத் கிட்ட இல்ல, அதனால இன்ஸ்டியூட்டுக்கு நம்மளால இந்த ஸ்பேஸ்ஷிப்ல மட்டும்தான் போக முடியும், அதை கொஞ்சம் நம்ம ஈஸியாகிற மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு, அதுதான் வீக்கான எல்லாரும் இங்கேயே இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்போ அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் கத்திக்கிட்டு நாங்க இதுக்காக தான் எங்களோட உயிரை பணைய வச்சு இவ்வளவு தூரம் வந்தோமா அப்படின்னு கேக்குறான். இன்னொருத்தனும் நாங்க இங்க ஜாயின் பண்றதுக்காக எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உயிரை கொடுத்து எங்களை காப்பாத்தி இருக்காங்க, அதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டரும் சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டுக்கு இந்த மாதிரி வீக்கான குப்பைங்க தேவையில்லை, அவங்க கண்டிப்பா எலிமினேட் பண்ணப்படணும் அப்படிங்கிறாரு. அந்த ஓவரா வாய் பேசின ஸ்டூடெண்ட்டும் யோ முட்டாள் வாத்தியாரு உன்னை கொன்னாதான் இந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சு செத்து போன ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பிராயச்சித்தமா இருக்கும் அப்படின்னு அந்த அட்வைசரியை அட்டாக் பண்ண போறான். ஹீரோவும் டவுட்டே வேண்டாம் இவனுங்க கண்டிப்பா ஒரு முட்டாள்
முட்டா பசங்க தான் அப்படிங்கிறான். கைஸ் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, மறக்காம லைக் போட்டு போயிட்டீங்க அப்படின்னா எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.